வணக்கம். 50 days 1 lakhs சேலஞ்சில் இன்றைக்கி டே 2. ஸோ இன்றைக்கி ஈவினிங் 7 o'clock தான் லாகின் பண்ணுறோம். நைட்டு 11 o'clock வரைக்கும் தான் வண்டி ஓட்ட போகிறோம். ஒரு 150 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சிக்கலாம் போதும். 4 மணி நேரத்துக்கு 150 ரூபா இருந்தால் போதும். ரொம்ப பெருசாக ஒன்றும் ஓட்ட போகிறது கிடையாது. இன்னும் ஒரு 4 மணி நேரம் மணிக்கு 100 ரூபா வச்சாலும் ஒரு 400 ரூபா சம்பாதிக்கலாம். அதில் ஒரு 150 ரூபா பெட்ரோலுக்கு அடிச்சிட்டோம்னா ஐயோ 250 ரூபா வருமா? சரி ஓட்டலாம். மற்ற நாளில் ஏதாவது ஒரு 1000 ரூபாய்க்கு ஓட்டினா நல்லா இருக்கும். பார்க்கலாம். 7 to 11 ஆர்எஸ் சோனு கோயம்புத்தூர் எவ்வளோ கொடுக்குதுன்ட்டு இந்த ஸ்விக்கி பைபில் நமக்கு எவ்வளோ அள்ளி கொடுக்குறான் ஆர்டர் கொடுக்குறான்னு பார்த்துட்டு வீடியோவை நாளைக்கு அப்லோட் பண்ணி விட்றேன் மக்களே. பாய். குட் ஈவினிங் மக்களே. 50 days 1 lakh சேலஞ்சில் இன்றைக்கி டே 2 ஈவினிங் 7 o'clock தான் நம்ம லாகின் பண்ணியிருக்கோம். ஸோ லாகின் பண்ணி நைட் ஓட்டி எவ்வளோ ஏர்ன் பண்ணுறான்றதையும் நான் உங்களுக்கு வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் மக்களே. இப்போ ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்துட்டேன். நக்ஷத்ரா குளோபலில் வந்து நிற்கிறேன். டெலிவரி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஆர்டர் பார்க்கலாம் மக்களே. ரெண்டு ஆர்டர் முடிச்சாச்சு. இப்போ 3வது ஆர்டரும் போட்டுட்டாங்க. டாக்டர் சிவாஜி பிரியாணி கடையில் போட்டுருக்காங்க. போய் பிக்கப் பண்ணிக்கலாம். அது 48 ரூபா கொடுக்குறாங்க. அவுட் ஆஃப் ரூட் போகணும் போலக்கு. ஏடா மூச்சு வாங்க பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா? அதான் 50 days 25 kg குறைக்கணும்ல. படிக்கட்டில் மேலே ஏறது இறங்குறதா பார்த்துட்டுருக்குறேன். ஓகே பிக்கப் பண்ணிட்டு வரேன். சிவாஜி பிரியாணி கடை முதலாளி 7021 முதலாளி 70 என்ன முதலாளி? என்ன முதலாளி முதலாளின்றது என்ன ஆகிற போகுது? ஐயோ நான் சொல்லிங்கோ, இந்த அண்ணன் தான் அப்படி சொல்ல சொன்னாருங்க. என்ன முதலாளி விடுங்க, ஒரு நாள் முதலாளி ஆயிடலாம், அவ்வளோதானே. ஃபிஃப்டி டேஸ் 1 lakh சேலஞ்சில் இன்றைக்கி செகண்டு. ஸோ நம்ம தேர்ட் ஆர்டர் கொடுக்க வந்துட்டோம். ஆனால் 2வது மட்டும் தானேண்ணா? 2வது மட்டும் தானே? ஓகே நான் ஸ்டாரில் வந்துடுறேன். ஓகே ஓகேண்ணா. அதில் யாருன்னா போகிறது மக்களே. நம்ம இப்போ 2வது ஆர்டர் நெருக்கிட்டோம். 3வது ஆர்டர் நெருக்கிட்டோம். ஏன் ஸ்டார்ஸில் போகிறேன்னு பார்க்குறீங்களா? எல்லாம் வெயிட் லாஸ் தான். 50 days 25 kg குறைக்கணும்ல, அதுதான். ஹைதராபாத் பிரியாணி காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். ஸோ 4th ஆர்டர் பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். முதலாளி 7048 7048. ஓகே முதலாளி தேங்க்யூ. ஒரே நிமிஷம் இருங்க பார்த்து சொல்கிறேன். சரி எங்கே டெலிவரினா பக்கத்தில் தான் போட்டிருக்காங்க. ஸோ போய் கொடுத்துட்டு அடுத்த ஆர்டருக்கு வரேன். இப்போ 4வது டெலிவரி முடிக்க போகிறோம். சக்ஸஸ்ஃபுல்லாக இது வரைக்கும் 200 ரூபாய்க்கு ஓட்டியாச்சு. 4வது டெலிவரி எடுக்க ஆரம்பிச்சு 4வது டெலிவரி முடிச்சாச்சு. எங்கள் சாக்லேட் ரூம் பக்கத்தில் தான் நிற்கிறேன். ஆர்எஸ்புரத்தில் லாஸ்ட்டாக எடுத்த டெலிவரி வந்து ஹைதராபாத் பிரியாணி காந்திபுரத்தில். டெலிவரி லொக்கேஷன் வந்து ஆர்எஸ்புரம் சாக்லேட் ரூம் பக்கத்தில். என்ன சொல்லணும்னா அகர்வால் ஸ்வீட் பக்கத்தில் தான் டெலிவரி லொக்கேஷனு. கஸ்டமர் வராங்க, எங்கே வராருன்னு தெரியலையே. சரி அவர் வந்து வர மக்களே. டெலிவரி முடித்த உடனே இது பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி எப்படின்றதையும் நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு அப்படியே அப்லோட் பண்ணி விட்றேன். கேஷ் ஆன் டெலிவரி எப்படின்னா எப்படி கலெக்ட் கேஷ் இருக்கா? எங்கே தொட்டாச்சு வந்துடுச்சு. இப்போ கீழே கலெக்ட் கேஷ் போட்டலாம். அப்படியே 242 ரூபாயா? ஐயோ தலைவர் 260 ரூபா கொடுத்தாரு. 18 ரூபா டிப்ஸு. ஓகே ஹாப்பி. கண்டினியூ கொடுத்தாச்சு. டெலிவரி கம்ப்ளீட்டடு. அதுதான் முடிச்சு. இவ்வளோ தான் மேட்ரு. அதுக்காண்டி அடுத்த ஆர்டர் வேறு போட்டாங்க. எங்கே ஸ்ரீ ஆனந்தாஸ். ஐயோ நம்ம ஏரியாங்கோ. காலையில் அங்கே போனால் முதல்ல ஆர்டர் எனக்கு விழுந்துடும். அங்கே போய் நின்னா போதும் ஆர்டர் வந்துடும். ரிச் லொக்கேஷன் போட்டாச்சு. பிக்கப் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். ஓகே டன். என்ன பிளாக்காக வருது. அடுத்த ஆர்டர் வந்தாச்சு. ஆனந்தாஸ் நம்மளோட ஃபேவரட் இடம். டெய்லி காலைல பண்ணுவோமே, அதனால் நின்றுவேன். கரெக்டாக வந்துடும். முதலாளி 2476.
69627 என்ன டைம் ஆச்சு முதல்ல டைமு 8:58 ஓகே பரவாயில்ல. அடுத்து இது எங்கே டெலிவரி போகுது அப்படின்னா காளாம்பாளையம் போகுது. காளாம்பாளையம் போயிட்டு டெலிவரி முடிச்சுட்டு இங்கே வரணும். இங்கேருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் கிட்ட வரும். சரி ஓகே, டெலிவரி முடிச்சுட்டு வரோம். கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு ரீச் லொக்கேஷன் வந்தாச்சு. யார் ஹரிணி பாப்பாவா? என்ன கண்ணு இங்கே தான் நிற்கிறேன். வந்துடுவீங்களா? எவ்வளோ நேரம் நிற்கிறது? ஐயோ இந்த பொண்ணே காணோம். அந்த பாப்பா தான் வந்துடுச்சு. கொடுத்துடலாம். என்னடா இது காசு எடுத்துகிட்டு வருதா? டெலிவரி ஓகே. டிப்ஸ் கொடுத்துருச்சு. ரிட்டன் ஆர்டர் 51 ரூபா. 1 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்கிறான். மக்களே, எனக்கு இதில் ஜொமேட்டோவோட ஸ்விக்கி ஏன் பிடிச்சிருக்குன்னு கேட்டால் இதுதான் மக்களே. இப்போ நான் இவ்வளோ தூரம் 7 கிலோமீட்டர் வந்திருக்கேன்னா ரிட்டன் போகிறதுக்கு எனக்கு 51 ரூபா கொடுக்குறான்னா ஏர்னிங்ஸும் எனக்கு ஒரு 75 ரூபா கொடுத்தானா. இதனால தான் எனக்கு அந்த ஜொமேட்டோவை பிடிக்கிறத விட ஸ்விக்கி ரொம்ப பிடிச்சிருக்குது. இதனால தான் நான் ஸ்விக்கி ஓட்டுறது. இதனால தான் டெய்லி ஒரு 2500 2800 ஓட்டிகிட்டு இருக்கிறேன் மக்களே. இன்னும் 15 14 ஒரு நிமிஷத்துக்கு ஏன் இவ்வளோ ஸ்லோவாக பண்ணுறீங்க? அநியாயம் பண்ணாதடா ஸ்விக்கி டே. அப்படி போட்டு விடு, அண்ணனுக்கு அடுத்த வேலையை பார்ப்பேன்ல. பிளடி நான்சென்ஸ். வெற்றிகரமாக 5 ஆர்டர் முடிச்சாச்சு. இப்போ லாஸ்ட்டாக எடுத்த ஆர்டர் ஆனந்தாஸில் எடுத்துகிட்டு வந்தோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம காளாம்பாளையத்தில் கொடுத்தாச்சு. 75 ரூபா டெலிவரி ஏர்னிங்ஸும் 51 ருபீஸ் வந்து 51 ரூபா வந்து ரிட்டன் ஏர்னிங்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ 6வது ஆர்டருக்கு நம்ம ஜோனுக்குள்ளே போகலாம். இல்லை, வெற்றிகரமாக 6வது ஆர்டர் வந்துவிட்டோம். இது என்ன 3வது ஃப்ளோரா? ஏறிட வேண்டியதான். படிக்க ஃபஸ்ட் ஃப்ளோரு முடிச்சு. செகண்ட் ஃப்ளோரு. டெலிவரி முடிச்சாச்சு. டெலிவரி கம்ப்ளீட் கொடுத்தாச்சு. இப்போ செகண்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. வெயிட் ஏற்றுறது ஈஸியாக இருக்குது, இறக்கிறது தான் வெயிட் இறக்குறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த சிம்பு அண்ணாலாம் எப்படி இறக்குனாருன்னே தெரியல. எப்பா அப்படின்னா மனுஷனே இல்லைப்பா. எவ்வளோ தான் வெயிட் இறக்கியிருப்பார். மூச்சு வாங்குறா சாமி. அடுத்த ஆர்டரும் போட்டானுங்களா? ஸ்ரீ கிருஷ்ணா டிஃபன் ரூம். இது இந்த விமென்ஸ் பாலிடெக்னிக்கிட்ட இந்த கோயில் சந்தில். இப்போ அடுத்த ஆர்டரும் போட்டாங்க. எங்கே HMR எலைட்டு. உக்கடம் நம்ம ஏரியா போனால் பாய் ஸ்வீட் கொடுப்பாரு. 11 மணி ஆயிடுச்சு மக்களே. இப்போ 8வது 9வது ஆர்டர் போட்டாங்க மக்களே. HMRல போட்டிருக்கான். உக்கடம் HMRல போட்டிருக்கான். நான் காந்திபுரத்தில் எடுத்துகிட்டு போகிறேன். இது வரைக்கும் மக்களே 475 ரூபாய்க்கு ஓட்டிட்டேன் மக்களே. ஸோ நம்ம அடுத்த ஆர்டரை எடுத்துகிட்டு வரலாம் மக்களே. வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன் மக்களே. நேற்று நைட்டு என்ன பண்ணோன்னாக்கா 7 to 11 தான் வண்டி ஓட்டினேன். அது 7 to 11 வண்டி ஓட்டினதுக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கிறேன்னா ஒரு 703 ரூபா பக்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். ஒரு 7 to 11 ஒரு 4 மணி நேரம் வண்டி ஓட்டியிருக்கேன். ஆக்சுவலி 7 to 11 ஓட்டினோம்னா நல்லாவே ஏர்னிங்ஸ் பண்ணலாம். நேற்று சர்ஜி சுத்தமாக போடவே இல்லை. சர்ஜே இல்லை. 1 ரூபா கூட சர்ஜி சேர்த்து போடலை. சர்ஜி இல்லாதனால 700 தான் ஓட்ட முடிஞ்சிச்சு. இதே சர்ஜி இருந்துச்சுன்னா ஒரு 1000 ருபீஸ் தான் நெருக்கியிருப்பேன். சர்ஜி இல்லாதனால தான் இவ்வளோ கேவலமாக அதில் 703 ரூபா ஓட்டதாக இருந்துச்சு. கஸ்டமர் டிப்ஸ் ஒரு 20 ரூபா, இன்சென்டிவ் ஒரு 110 ரூபா, அப்புறம் ஏர்னிங்ஸ் ஒரு 603 ரூபான்ட்டு போட்டு எடுத்தாச்சு. ஆன்லைனில் வந்து கஸ்டமர் டிப்ஸ் வந்து 20 ரூபா தான் போட்டிருந்தாங்க. ஆனால் கையில் கொடுத்தது கிட்டத்தட்ட ஒரு 146 ரூபா வரைக்கும் கஸ்டமர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க கையில். ஸோ மொத்தமாக சேர்த்து 146, இவங்க ஒரு 50 ரூபா, 196, 200 ரூபா டிப்ஸு வந்துச்சு. அப்போ 700, 900, 1000 ரூபா ரவுண்ட் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். 1000 ரூபாய்க்கு ரவுண்ட் பண்ணி ஓட்டிகிட்டு வந்துருக்கோம் மக்களே.
சர்ஜி இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். சர்ஜி இல்லை, சர்ஜி ஏமாற்றிட்டான். என் தம்பி சுகி என்னை ஏமாற்றிட்டான். அவனுக்கு இருக்குது கச்சேரி, வச்சுக்கிறான் அவனை. ஸோ ஆர்எஸ்புரம் ஜோனில் நம்ம ஒரு 4 மணி நேரம் கரெக்டாக வேலை செஞ்சோம் அப்படின்னா டெஃபினட்டாக நம்மளால் ஒரு 1000 ருபீஸ் ஏர்ன் பண்ண முடியும். அதில் நம்ம பெட்ரோல் எவ்வளோ கிடச்சோன்னா 150 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் அடிச்சிருந்தோம். அது ஏன்னா 4 மணி நேரம் தானே ஓட்ட போகிறோம், அதனால் 150 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் அடிச்சிருந்தேன். அதனால் அது ரொம்ப பெரிய அமௌண்ட் இல்லை. அது ஒரு 150 ரூபா போச்சுன்னா ஒரு 850, ஒரு 50 ரூபாய்க்கு டீ செலவுன்னு வச்சுங்களேன். மொத்தமாக சேர்த்து ஒரு 800 ருபீஸ் நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அதாவது கஸ்டமர் டிப்ஸ் எல்லாம் சேர்த்து ஏர்னிங் பண்ணது மட்டும் இல்லாமல், ஸ்விக்கி டெலிவரி ஏர்னிங்ஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் கஸ்டமர் டிப்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 850 ரூபா நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ நாளைக்கு கொஞ்சம் பகலில் கொஞ்சம் குழந்தைங்கள கூப்பிட்டு ஸ்கூல் வரைக்கும் போக வேண்டிய வேலை இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு ஈவினிங் 7 மணிக்கு வரேன். ஆனால் நாளைக்கு ஃபுல்லாக ஓட்டலாம். எவ்வளோ ஏர்ன் பண்ணுன்றதையும் ஒரு வீடியோவாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் மக்களே. பாய் மக்களே, வணக்கம்.